நம்ம சூர்யா கேரியிலே நெக்ஸ்ட் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க மூவி தான் சூர்யா 47. ஸோ இப்போ இந்த மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டே கிடச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருந்து அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ லீக் ஆன அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா காப்பா ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நஸ்ரியா. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ்லாம் இருக்குது, அதாவது சின்ன வயசு பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருந்துச்சு. ஆனால் இந்த படத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் வில்லன்ற ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு. மூவி டீமே பார்த்தீங்கன்னா சொல்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, இப்போ மலையாளமில் கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்க ஒன் ஆஃப் தி லீட் ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ வில்லனை ப்ளே பண்ணுற அந்த மலையாளம் ஆக்டர் யாருன்னா ஆலப்புழா ஜும்கானா, லோகா சாப்டர் 1, பிரேமலு மாதிரி மலையாளம் மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தா நஸ்லன் தான் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிற நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பலருமே கேட்குறது என்னென்னா, சூர்யா மாதிரி ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனாக வருது சரிப்பட்டு வருமா? அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் காமெடியான ரோல் எடுத்து நடிக்கிற ஆக்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, சூர்யா 47மே பார்த்தீங்கன்னா ஃபன் கலந்த ஒரு மூவியாக தான் வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வில்லனாக இவருக்கு இருக்கணும், இவரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளே தான் டிசைன் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ மூவி இந்த இயரே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மூவி என்ன ஆகுது, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ ஃபைனலாக அந்த மூவியில் சூர்யாவுக்கு வில்லனாக நஸ்லன் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.